மதன், விஜய் மால்யா பாட்காஸ்ட்ட பத்தி சொல்லு. விஜய் மால்யா வந்து இத்தன வருஷம் கழிச்சு ஒரு பாட்காஸ்ட்ல உட்கார்ந்து அவருக்கு உண்மையிலே என்னதான் நடந்துச்சுங்கிறத பேசியிருக்காரு. அவரு திருடவே இல்லையாமே. என்ன இத பத்தி இன்னும் பேசாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா எனக்கு வந்த டிஎம்ஸே இதுதான். சோ நீங்க கேட்டீங்க, வந்து நின்னாச்சு. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது, இன்னைக்கு மொத்த இந்தியாவே வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா இந்தியன்ஸும் பேசிட்டு இருக்கக்கூடிய விஜய் மால்யாவோட இந்த ஒரு பாட்காஸ்ட்ல வந்து அவர் என்னென்ன பேசியிருக்காரு. அவர் வந்து என்ன நடந்துச்சு அவருக்கு உண்மையிலேன்னு சொல்றாரு. ஒரு காலகட்டத்துல ஒரு சைடு கட்ரினா கைஃப், இன்னொரு சைடு தீபிகா படுகோன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு சைடு விராட் கோலி. அப்படி சுத்தி சுத்தி ஸ்டார்ஸ்க்கு நடுவுல இருந்த விஜய் மால்யா வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு நாட்டுல சுத்தமா அவரோட மிகப்பெரிய சொத்து எல்லாத்தையுமே பேங்க் கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அது எல்லாத்தையும் தாண்டி போய் சேர்ந்த நாட்டிலேயே யுனைடெட் கிங்டம்ல லண்டன்ல போய் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற கோர்ட்டே அவர் செஞ்சது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் இருந்துகிட்டு என் மேல என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்கு டீடைலா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சிம்பிளா 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. சென்டிங்களா? ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ராஜ் ஷமானி அவங்களோட பாட்காஸ்ட்ல தான் அவர் பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திருடன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நான் சோர் இல்ல, நான் வந்து திருடன் கிடையாது. நான் திருடனா நான் என்னத்தை திருடினேன்னு காமிங்கடா அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி ஓப்பன் ஹார்ட்டடா 4 மணி நேரத்துக்கு பேசியிருக்காரு. இன்னைக்கு வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் அவர் இந்தியா விட்டு போய் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. ப்ராபபிலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு விஜய் மால்யாவை சுத்தி வந்து விராட் கோலி, கட்ரினா கைஃப், தீபிகா படுகோன்லாம் நிக்க ஐபிஎல்ல வந்து அவர் கத்திட்டு இருந்தது வந்து பார்த்திருக்க கூட மாட்டீங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் யாரு விஜய் மால்யா அக்கார்டிங் டு இந்தியன் மீடியா அப்படிங்கறத பார்த்துட்டு, இன்ஃபேக்ட் இந்த வீடியோ ஃபுல்லாவே அவர் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் மீடியா என்னை தப்பா காமிச்சிருச்சு, இந்தியால வந்து இதெல்லாம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுறாரு. அதுல ஃபர்ஸ்ட் சொல்லி இந்தியன் மீடியா தான் என்னை தப்பா காமிச்சிருச்சுன்னு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் மீடியால அவரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு, ரெண்டாவது இந்த பாட்காஸ்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு, எதை வந்து ஆமான்னு ஒத்துக்கிறாரு, எதை இல்லங்கிறாரு, எது உண்மையிலே நடந்துச்சு அப்படின்னு சொல்றாருங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் மால்யாங்கிறவர் வந்து நாடை விட்டு ஓடி போன ஒரு பர்டிகுலர் பிசினஸ்மேன். He is a fugitive. இந்தியால வந்து அவர் மேல அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது. அவரை தூக்கி வந்து ஜெயில்ல போடணுங்கிற அளவுக்கு தேடிட்டு இருக்காங்க. அவரு நாட்டை விட்டு ஓடி போயிருக்காரு. எதுக்கு இவர் நாட்டை விட்டு ஓடி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன பிளாஷ்பேக் போட்டு பார்ப்போம். விஜய் மால்யா வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரரான ஒரு மிகப்பெரிய சரக்கு கம்பெனியோட ஓனருக்கு வந்து அவர் பிறகுறாரு. பிறந்த காலகட்டத்தில இருந்தே பாத்தீங்கன்னா he is a very flashy man. ஓகேவா? சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆட்டோமொபைல்ஸ் பிடிக்கும். பயங்கரமா டேட் பண்ணியிருக்காரு. எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர் பிறந்து வளர்ந்தாரு. அவர் பாட்காஸ்ட்ல வந்துட்டு நான் ரொம்ப நார்மலா வளர்ந்தேன்னு அவர் சொல்ற விஷயமே வந்து அன்னைக்கு இருந்த இந்தியாவுக்கு ரொம்ப லக்ஸூரியஸான விஷயங்கள் தான். சோ கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி வளர்ற விஜய் மால்யா வந்து ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்த உடனே மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து அவர் ஹெட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி வர்றப்ப பயங்கரமா ரீபிராண்ட் பண்றாரு. அவரோட சொந்த முயற்சியில இந்தியால ஃபேமஸான பிராண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிங்ஃபிஷரோட ஆல்கஹால் டிவிஷன் கம்ப்ளீட்டா கிங்ஃபிஷர் இன்னைக்கு வரைக்கும் கிங்ஃபிஷர்னு சொன்னா நம்மளுக்கு தண்ணியுமே ஞாபகத்துக்கு வரும், அதே மாதிரி சரக்கும் ஞாபகத்துக்கு வரும், ரெண்டு தண்ணியுமே ஞாபகத்துக்கு வரும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ். இது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியவே தெரியாது. இங்க தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது. இந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்ல தான் எல்லா பிரச்சனையும் அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுல தான் வந்து ஒரு பயங்கரமா காசு அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கேஸ்லாம் போட்டிருக்காங்க. அவர் நான் எங்கடா காசு அடிச்சேன் அப்படின்னு அவர் கேக்குறாரு. பட் எனிவே அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, F1 வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? ரொம்ப ஒரு இலைட் ஸ்போர்ட்னா வந்து F1 ரேஸ் சொல்லுவோம்ல, அதுல வந்து அவர் டீம் ஓன் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்து வந்து பெங்களூர்ல இருக்கிறதுலே மோஸ்ட் லக்ஸூரியஸ் மால்னு சொல்லப்படக்கூடிய யூபி சிட்டி மால் வந்து அவரோடதா இருந்துச்சு. அங்க வந்து ஒரு டைம் ஷூலாம் தான் போட்டு போகணுங்கிற அளவுக்கு வந்து அங்க நான் பெங்களூர்ல இருந்தப்போலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அது ஒரு ஹை எண்ட் மாலா பார்க்கப்பட்டுச்சு. செப்பல்லாம் போட்டா உள்ள விட மாட்டாங்கடான்னுலாம் சொல்லுவாங்க. நான் போயிருக்கேன். பட் அப்போலாம் அந்த அளவுக்கு அப்படி ஒரு பில்டப் கொடுக்குற அளவுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு மால். ஓகேவா? அதே மாதிரி ஆர்சிபி ஐபிஎல்ல ஸோ ஒரு சைடு வந்து நார்த்ல அம்பானின்னு இருந்தாருன்னா, சவுத்ல வந்து விஜய் மால்யா இருந்தது வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. முகேஷ் அம்பானி, நம்மளோட முகேஷ் பாய் மாதிரி வந்து இவரும் அப்பா பையன் அப்படிங்கிற ரெண்டாவது ஜெனரேஷன். இங்கேயும் வந்து இவரோட அப்பா வந்து மால்யா, அதுக்கப்புறம் இவர் வந்து அடுத்த மால்யா. ஓகேவா? இதுதான் ஒரு சின்ன பேக்ட்ராப். ஒரு நல்ல அம்பானியோட கதை எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய பணக்காரரு. ஆனா முகேஷ் அம்பானியை பார்த்தா இவரா பணக்காரரு அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப ஸ்வீட்டா அப்படிதான் அவரோட இமேஜ் இருக்கும். விஜய் மால்யா வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இவர் தான்டா பணக்காரருன்னு சொல்ற அளவுக்கு வந்து சுத்தி கிளாமரஸா, பயங்கர ஃபிளாஷியா அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இதுதான் விஜய் மால்யா. ஓகேவா? இப்போ விஜய் மால்யா வந்து எந்த அளவுக்கு ஃபிளாஷின்னு சொல்லணும்னா, அவர் ஒரு வீடு வச்சிருந்தாரு. ஓகேவா? அது வந்து யூபி சிட்டி மால்க்கு மேல டாப்ல பாத்தீங்கன்னா
அத்தனை ஃப்ளோர்ஸ் மேல மொத்த பெங்களூரே பார்க்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய மேன்ஷன் வந்து மொத்த பில்டிங்க்கு மேல இருக்கும். இப்படி ஒரு இமேஜ கூட நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கை. விஜய் மால்யான்னு சொன்னாலே எல்லாருக்கும் வாழ்ந்தா மல்லையா மாதிரி வாழணும்டாங்கிற ஒரு வாழ்க்கைய தான் ஒரு பப்ளிக்கா எல்லாரும் பார்க்குற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாரு. முகேஷ் அம்பானி கூட அப்படி ஒரு வாழ்க்கையில இருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது. அவர் வெளிய காமிச்சுக்கல. விஜய் மால்யா காமிச்சே வாழ்ந்தாரு. மீடியா அத பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா அவர் வந்தா டிஆர்பி ஜம்ப் ஆகும். இதுதான் மேட்டர். ஓகேவா? ஸோ F1 டீமா இருக்கட்டும், கிரிக்கெட் டீமா இருக்கட்டும், கிங்ஃபிஷர் பியரா இருக்கட்டும், ஃப்ளைட்டா இருக்கட்டும், எல்லாமே வச்சிருக்கக்கூடிய ஒரு ராஜா. அப்படிதான் விஜய் மால்யா. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். விஜய் மால்யா வந்து அவரோட ஃப்ளைட் கம்பெனிய ரன் பண்ண முடியாம பிரச்சனை வர ஆரம்பிச்சுச்சு. ஏர்லைன்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஃபீல்டு இந்தியால. ஓகேவா? ரொம்ப கஷ்டம். நீங்க இன்னைக்கு வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட மக்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க. விலை ஏறிடுச்சுனா டென்ஷன் ஆயிடுவாங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிசினஸ். இவரு 2000ஸ்லயே வந்து அதை ஆரம்பிக்கிறாரு. கிங்ஃபிஷர் வந்து வே அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். ஆரம்பிச்சது வந்து இந்தியால இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் என்ன? சூரரை போற்று படத்துல இருந்து இப்போ வரைக்குமே வந்து காஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம். பட் இவர் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணாருன்னா லக்ஸூரியை ஃபோக்கஸ் பண்ணாரு. இந்தியால எல்லாருக்கும் லக்ஸூரியஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணாரு. அதை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிச்சாலும் இனிஷியலா இருந்த ஹைப் வந்து நாளாக ஓடல. கம்பெனியை ஒழுங்கா ரன் பண்ண முடியல. கம்பெனியை ரன் பண்ண முடியாம விஜய் மால்யா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா லோன் வாங்குறாரு. thousands of crores வாங்குறாரு. இந்தியன் மீடியால 9000 crore அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து அவர் லேட்டரா பாட்காஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ 9000 கோடி வந்து நான் இப்ப என்ன சொன்னேன், மீடியால சொல்றது மட்டுமே சொல்றேன்னு சொன்னேன். அவர் என்ன சொல்றாருன்னா 9000 கோடி கடன் வாங்குறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னா கடனை திருப்பி அடைக்க முடியல. ஃபிளைட் கம்பெனியை ஒழுங்கா ஓட்ட முடியல. இந்த 9000 கோடி யாரோட காசு? உங்க காசு. ஏன் பணம்? நம்ம எல்லாருமே லோன் வந்து பேங்க்குக்கு வந்து நம்ம டெபாசிட்டா வந்து பேங்க்குக்கு போட்டு வைக்கிறோம்ல. நம்மளோட காசெல்லாம் எங்க இருக்குது? SBIல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான இந்தியன் பேங்க்ஸ்ல இருக்குல்ல, அத்தனை பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கி 9000 கோடியை வந்து அடிச்சுட்டு அவர் வந்து ஃபிளைட் கம்பெனில போடுறாரு. ஃபிளைட் கம்பெனியை ரன் பண்ண முடியல. அண்ட் அதே நேரத்தில் அவர் மேல இன்னொரு ஒரு கம்பெனியை பிசினஸ்க்கு கடன் வாங்குறாரு. பிசினஸ் ரன் பண்ண முடியல. அது ஒரு அந்த அஃபென்ஸ்ல வந்து அந்த எது கேரண்டியா கொடுத்தாங்களோ அதை வித்து காசு எடுத்துருவாங்க. பட் அங்க பிரச்சனை முடியல. இடி என்ன சொல்றாங்கன்னா விஜய் மால்யா வந்து வாங்கின 9000 கோடியில வந்து நிறைய காசை பர்சனலா சுருட்டி இருக்காரு. எப்படி சுருட்டி இருக்காருன்னு சொல்றாங்கன்னா அவர் ஒரு F1 டீம் வச்சிருக்காரா? நான் சொன்னேன்ல மோஸ்ட் லக்ஸூரியஸ் டீம், அந்த பெரிய ஸ்போர்ட் மோட்டார் ஸ்போர்ட், அதுல அவரோட டீம்ல அவரே வந்து கிங்ஃபிஷரை வச்சு அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்குறாரு. அதுக்கு பயங்கரமா காசு வந்து ஸ்பெண்ட் பண்றாரு. சோ லெஃப்ட் கையில இருக்கிறது வந்து ரைட் கைக்கு போகுது. அதுக்கு பயங்கரமா செலவு பண்றாரு. இது நியாயம் இல்ல அப்படின்னு இடி சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் யூகேல வாங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய லக்ஸுரி மேன்ஷன்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து இந்த வாங்கின கடன்ல இருந்து அவர் பர்சனல் சொத்தையும் ஆட் பண்ணிருக்காருன்னு சொல்லி இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய இடி வந்து இவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் அவர் மேல இப்போ இது வந்து கிரிமினல் கேஸ். சோ முதல்ல வந்து நீ கடன் வாங்குற பிசினஸ் ரன் பண்ண முடியல அப்படின்னா வந்து அந்த கேஸ் வந்து உன் என்ன கேரண்டியா வச்சிருந்தியோ, எதை வச்சு கடன் எடுத்தியோ அதை வந்து அதை வித்து காசு பார்த்துருவாங்க பேங்க். இது முடிஞ்சு, இது சப்பையா முடிய வேண்டியது. ஆனா நீ பிசினஸ் ரன் பண்றேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு அதை வச்சு பிசினஸ் ரன் பண்ணாம நீ உன் பர்சனல் சொத்தை அதிகப்படுத்திட்டு பெரிய பெரிய வில்லா வாங்குறதுக்கும் உன்னோட F1 டீமை வந்து இன்னும் ப்ராஃபிட்டபிள் ஆக்குறதுக்கும் நீ காசை செலவு பண்ணனா அது தப்பு அப்படின்னு சொல்லி இடி சொன்னாங்க. சோ இதுதான் பேசிக்கா பிரச்சனை. ஓகேவா? இப்படி இருக்கிறப்போ விஜய் மால்யா என்ன பண்றாருன்னா அவர் மேல இந்த ரெண்டாவது கேஸ் இருக்குல்ல, இது அவரை தூக்கி ஜெயில போடக்கூடிய கேஸ். அதனால அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நாட்டை விட்டு ஓடிட்டாரு. போய் யூகேல போய் செட்டில் ஆயிட்டாரு. அண்ட் யூகேல போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அங்கேயும் பேங்க் போய் கேஸ் போடுறாங்க. இங்க வந்து 10+ பேங்க்ஸ் இந்தியால பாதிக்கப்பட்டிருக்காங்க இவர் வாங்கின கடன்ல. எல்லாரும் காசு திருப்பி கொடுக்கணும். ஏன்னா யாரோட காசு? பொதுமக்களோட காசு. பொதுமக்களோட காசை வாங்கி பிசினஸ்ல காசு கடன் கொடுத்திருக்காங்க. அவர் சக்சஸ் ஆனா அதை இன்ட்ரெஸ்டோட தருவாரு. பேங்க்குக்கு வந்து நடுவுல ப்ராஃபிட். ஆனா இவங்க வாங்கின மக்களோட காசை வாங்கி பேங்க் வந்து இவருக்கு கடன் கொடுத்ததுல இவர் நாட்டை விட்டு ஓடிட்டாருங்கிறப்போ அவங்க யூகேல போய் கேஸ் போடுறாங்க. அந்த யூகே கேஸ்ல அங்கேயுமே அவர் தப்பு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? அங்கேயுமே வந்து இந்தியா வந்து அவர் எக்ஸ்ட்ராடேட் பண்ணுங்க, திருப்பி கூப்பிட்டு வரணும்னு சொன்னதுக்கு ஓகேன்னு அவங்க ஊர் கோர்ட் சொல்லியிருக்குது. ஸோ இப்போ இந்த பாட்காஸ்ட் வருது. இதுதான் இப்போ இருக்கிற கதை. உங்களுக்கு புரியுதா? 10 வருஷமா அவர் பேசல, இப்படிதான் போயிட்டு இருக்குது. இப்போ இதுதான் வந்து மீடியா நம்மளுக்கு ஃபுல்லா சொன்ன விஷயம். இப்போ இவரோட பாட்காஸ்ட்டுக்குள்ள போகும். இவ்வளோ நேரம் அவர் யாரு என்ன நடந்திருக்குங்கிற ஃபிளாஷ்பேக் தான் போட்டிருக்கேன். இப்போ இவரோட கதைக்குள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாருன்னா, முதல் விஷயம் எல்லாம் சரிப்பா, ஆனா வந்து இந்த 9000 கோடி கடன் சொல்றீங்களே, எங்க இருந்து 9000 கோடி வந்துச்சு? மொத்த கடன் இன்ட்ரெஸ்ட் சேர்த்தே 6000 கோடி தான். எப்படி வந்து 9000 crores நீங்க சொல்ல முடியும்? இதுவே ஒரு ஃபால்ஸ் ப்ரோபகண்டா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச உடனே அதை தான் போட்டு உடைக்கிறாரு. அதுக்கு வந்து அவர் ப்ரூஃப்னு சொல்லிட்டு சில விஷயங்களை காமிக்கிறாரு. அது ப்ரூஃபா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட விட்டுருவோம். பட் அவர் சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 6000 crores வந்து வாங்கின கடன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து அவர் வந்து நாட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் மேல நிறைய கேஸ் போட்டு அவரோட சொத்தெல்லாம் இருக்குல்ல, இன்க்ளூடிங் அந்த மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய அந்த பென்ட் ஹவுஸ், அந்த மிகப்பெரிய வீடுல இருந்து RCBல அவருக்கு இருக்கிற ஷேர் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் அந்த பேங்க்ஸ் வந்து ஆக்ஷன் விட்டு அதுல காசு பார்த்துட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க 14000 crores வந்து அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. வாங்கின கடன் எவ்வளோ? 6000 crores வித் இன்ட்ரெஸ்டே அவர் திருப்பி கொடுக்க வேண்டியது 6000
கோடி தான். பட் அது எல்லாத்தையுமே நீங்க ஆக்ஷன் விட்டு நீங்க 14,000 crores மோர் தென் டபுள் வந்து காசு பார்த்துட்டீங்க. இன்னமும் என்ன எப்படி திருடன்னு சொல்லலாம்? நான் எப்படி திருடன் ஆவேன்? நான் வந்து என்னோட பர்சனல் கேரண்டில வந்து இந்த கடன் எல்லாம் வாங்கியிருக்கேன். பிசினஸ் ரன் பண்ண முடியல. நான் திருப்பி வந்து என்னோட சொத்து எல்லாத்தையும் வித்து நீங்க காசும் பார்த்துட்டீங்க. இது எப்படி திருட்டாகும்? நான் வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபியூஜிட்டிவ் ஓடி போயிருக்கேன். நாட்டை விட்டு ஓடி போயிருக்கேன். ஓடி போனவன் சொல்லுங்க. ஆனா திருடன்னு ஏன் சொல்றீங்க? நான் எதை திருடுனேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை விஜய் மால்யா கேக்குறாரு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் மால்யா இந்த பாட்காஸ்ட்ல பண்ண ஒரு முக்கியமான விஷயமா ஒரு வாட்ச் போட்டிருக்காரு. அந்த வாட்சோட விலை வந்து 40 லட்சம் ரூபாய். அவர் கையில இருக்கக்கூடிய வாட்ச். அதுவுமே வந்து மீடியால அதிகமா மறுபடியும் பேசப்பட்டுச்சு. என்னப்பா நீ கஷ்டப்படுற, நாட்டை விட்டு போயிட்டேன்லாம் சொல்ற, ஒரு மிகப்பெரிய மேன்ஷன்ல உட்கார்ந்துகிட்டு 40 லட்சம் ரூபாய் வாட்சை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியே, உன்னால எத்தனை கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து சம்பளம் இல்லாம வேலை பார்த்து கஷ்டப்பட்டாங்க கடைசி நாட்கள்ல, அதை பத்திலாம் ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இப்பவும் மீடியால கிரிட்டிசிசம் வருது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிங்ஃபிஷர் ஏர்வேஸ் வந்து அவர் ஆரம்பிக்கிறாரா? விஜய் மால்யாவை பத்தி நான் சொன்னதுல முக்கியமா ஒரு விஷயத்தை விட்டேன். அவர் 2 டைம் எம்பி வேற, ஓகேவா? ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஓகேவா? இந்தியால இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த உயரிய மக்களின் பதவியில வந்து ஒன்னு, அது கரெக்டா? இவர் அங்கேயும் போயிருக்காரு 2 தடவை, ஒரு தடவை இல்ல. சோ ஃபிளாஷ்பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 4-5 பிசினஸ் வச்சிருக்கீங்க. ஒரு பிசினஸ் உங்களால ரன் பண்ண முடியல, ஓகேவா? அந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு ஆனா இருக்கிற பிசினஸ்ல யார் யாருக்கு சம்பளம் கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்து செட்டில் பண்ணி விடணும்னு பாப்பீங்க. ஆனா இவருக்கு சம்பளம் கொடுத்து செட்டில் பண்றத பண்ணாம விட்டுட்டாரு. அண்ட் அங்க வந்து நிறைய பைலட்ஸ், நிறைய கேபின் க்ரூ, ஏர் ஹோஸ்டஸ் சொல்லக்கூடாது, கேபின் க்ரூன்னு சொல்லுவாங்க. சோ அந்த கேபின் க்ரூ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து, அப்புறம் வந்து லேபரர்ஸ் வரைக்கும், ஒரு பெரிய ஃபிளைட் ரன் பண்ணனால அது லக்கேஜ் எடுத்து வைக்கிறது கூட வந்து லேபரர்ஸ், ப்ளூ காலர் ஒர்க், அன்றாட கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க இருப்பாங்கல்ல, அத்தனை பேருக்குமே சம்பளம் பாக்கி இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்காஸ்ட்ல கேட்டப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கெல்லாம் நான் மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னு தான் நான் ட்ரை பண்ணேன். பர்சனலா என் காசையும் உள்ள போட்டேன். ஆனா வந்து எனக்கு ஆல்ரெடி கடன் இருக்குதுங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் வந்து ஜப்தி பண்ணிட்டாங்க. பேங்க்ஸ்லாம் ஜப்தி பண்ணிட்டாங்க. என்னால அவங்களுக்கு காசு இருந்தும் கொடுக்க முடியாம போயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் நான் மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு அவர் அதையும் சொல்லியிருக்காரு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல பிசினஸ் ஏன் வந்து உங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல? எல்லாம் சரி, நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். ஏன்னா கிங்ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து நீங்க ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்திருக்கீங்க. தீபிகா படுகோன், கட்ரினா கைஃப் 2 பேர் எக்ஸாம்பிள். நான் ஃபேமஸா இருக்கிறதால உடனே சொல்றேன். சோ அந்த மாதிரி ஃபுல்லா கிளாமரை உள்ள இறக்கி இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸை உள்ள இறக்கி இருக்கீங்க. கிங்ஃபிஷர்னாலே குட் டைம்ஸ், அந்த உலலோ அந்த சாங், அந்த ஜிங்கிள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அவ்வளோ நல்ல ஸ்ட்ராங்கா பிராண்டிங்லாம் பண்ணிருக்கீங்க. ஏன் உங்களால வந்து ஏர்லைன்ஸ் ரன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பிசினஸ் எல்லாமே சரி. நான் சின்ன வயசுலேயே பிசினஸ்க்கு வந்தவன் வேற. எனக்கு வந்து எப்படி சீனியர்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணணும், எப்படி ஜூனியர்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும். 20 வயசு கிட்டயே நான் ரொம்ப சின்ன வயசுல 20ஸ்ல இருக்கிறப்பமே நான் பிசினஸ்க்குள்ள வந்தவன். ஆனால் இந்தியாவில் பிசினஸ் ரன் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து ஒரு கேண்டிடா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும்னா 29 சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து உங்களோட குட் புக்ஸ்ல இருக்கணும். அத்தனை பேரையுமே நீங்க வந்து சந்தோஷமா டீல் பண்ணணும். 29 சீஃப் மினிஸ்டர்ஸ் நீங்க டீல் பண்றது முக்கியமான விஷயங்கிறாரு. which is nothing but இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டரும் வந்து உங்க கூட நல்ல டச்ல இருக்கணும். அதுவே ஒரு பெரிய சேலஞ்சு. நிறைய லேயர்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ், பியூரோக்ரசி எல்லாமே இருக்குது. அது அவ்வளோ ஈஸி ஆஃப் டூயிங் பிசினஸ்லாம் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட்ல உட்கார்ந்து வேர்ல்டே பார்க்குற மாதிரி சொல்றது இட் இஸ் நாட் a great thing. பட் அவர் அதை சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரோட நாடும் இந்தியா தான். அவர் சொல்ற விஷயத்தை வேர்ல்டுல எல்லாரும் பார்ப்பாங்க. பட் எனிவே அவர் அதை சொல்லியிருக்காரு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இந்த ஏர்லைன்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சப்போ ரொம்ப பெருமையா நான் இந்த வந்து பயங்கரமா பொசிஷன் பண்ணேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நான் வந்து அந்த ஃபன் எலிமெண்ட்டை கொண்டு வந்திருக்கேன். யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணியிருக்கேன். சரக்கும் அதுதான், ஐபிஎல்லும் அதுதான், F1ம் அதுதான். அதுதான் என்னோட பிராண்டிங்கு. நான் தான் அதுக்கோட மேஸ்காட்டே. அதெல்லாம் நான் பண்ணேன். ஆனால் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி வர்றப்போ அதை வந்து என்னால் ரன் பண்ண முடியாமல் போனது காரணம் 2008ல் ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சு. உலகம் ஃபுல்லாகவே வந்து ஒரு மிகப்பெரிய பணப்பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதுதான் பாதிச்சிருச்சு. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை அதிகமாயிடுச்சு. அண்ட் ஃபியூயல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஃப்ளைட்டுக்கு. ஸோ இந்த விலையெல்லாம் அதிகமானதுனால என்னால் வந்து ஃப்ளைட்டை ரன் பண்ண முடியலை. அண்ட் நான் வந்து அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரான பிரணாப் முகர்ஜி அவங்க கிட்ட கூட போனேன். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் எல்லாம் கூட ஆனார். அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி என்னால் வந்து இந்த ஃப்ளைட் கம்பெனியை ரன் பண்ண முடியல. நான் வந்து என் கம்பெனியை சுருக்கிக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் வந்து பெருசாக லாஸ் ஆகிட்டே இருக்குது, பெருசாக இருக்குது கம்பெனி. அதனால நான் வந்து சுருக்கிக்கணும்னு நினைக்கிறேன். லே ஆஃப் பண்ண போகிறேன், நிறைய பேர் வேலையை விட்டு அனுப்ப போகிறேன். கம்பெனியை காப்பாற்றுறது தான் இப்போ முக்கியம். அப்போ நான் தான் ஃபியூச்சரில் கூட நாங்கள் வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ அப்படி பண்ணிடாத. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப படித்து வேலை பார்த்துட்டு இருக்கவங்க. இவங்களுக்குலாம் வேலை போனால் இந்தியாவில் பெரிய பிரச்சனை. அதனால நீ வந்து கம்பெனியை மூடாம நீ என்ன பண்ணுனா, நீ வந்து கடன் வாங்கிக்கோ. கடன் வாங்கி கம்பெனி இப்போதைக்கு ரன் பண்ண, அதுக்கப்புறம் அந்த கிரைசிஸ்லாம் சரியானவனா மறுபடியும் சூப்பரா க்ரோ ஆக ஆரம்பிச்சிரும்னு பிரணாப் முகர்ஜி சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரணாப் முகர்ஜி இப்போ சொன்னாரா இல்லையான்னு சொல்றதுக்கு உயிரோட இல்லை. இது முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு வந்து இதுல கொஞ்சம் உறுத்தலா பட்டது. ஏன்னா நான் இதுல 2வது விஷயத்துக்கும் வரேன். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே இப்படி பிரணாப் முகர்ஜி என்கிட்ட ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாரு, நீ வேலையை விட்டு யாரையும் அனுப்பாத, கம்பெனி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீ வந்து கடன் வாங்கி ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய கடன் வாங்கினேன். 6,000 கோடி கிட்ட வாங்கினேன்.
9,000 கோடி கிடையாது, 6,000 கோடி இன்ட்ரெஸ்ட்டோட நான் வாங்கினேன். அதுக்கு கேரண்டியே யாருன்னு பார்த்தீங்கன்னா நானே பர்சனலா சைன் போட்டு வாங்குறேன். நான் திருடனா இருந்தா நான் எப்படி பர்சனலா சைன் போடுவேன்? வேற யாரையாவது கூப்பிட்டு தானே சைன் போட்டிருப்பேன். நானே பர்சனலா சைன் போட்டேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே டாப் கிளாஸ். கிங்ஃபிஷர்ல வந்து யாரு அந்த கேபின் க்ரூவா இருக்கணுங்கிறத பர்சனலா உட்கார்ந்து செலக்ட் பண்ணேன். அதுல எப்படி சாப்பாடு இருக்கணும், எப்படி சர்வ் பண்ணணும், எப்படி பேசணும், எல்லாத்தையுமே வந்து நான் தான் பர்சனலா வந்து அவ்வளோ டாப் எண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லி எல்லா முயற்சியும் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 2008ல வந்து அந்த கிரைசிஸ் வருது. கம்பெனி வந்து இன்னும் கடன் வாங்கி ரன் பண்ணுங்கிறாங்க. பெட்ரோல் விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்பவும் எங்களால சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியல. அதனால தான் வந்து கம்பெனி ஃபெயில் ஆச்சு. அண்ட் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேங்க் எல்லாமே வந்து என் காசு எல்லாத்தையும் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் என்னால் திருப்பி கொடுக்க முடியல. கண்டினியூஸாக வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. அப்போ நான் வந்து அருண் ஜேட்லி அவங்க கிட்ட, ஓகேவா, அவங்க கிட்ட பார்லிமெண்ட்ல நான் அவங்க கிட்ட போய் நான் இந்த மாதிரி நான் வந்து நாட்டை விட்டு கிளம்புறேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் வந்து ஃப்ளைட் பிடிச்சி கிளம்புனேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ இவர் வந்து கிளம்பி போயிட்டாரு. அடுத்த நாள்லேருந்து இந்தியாவில் பெரிய பிரச்சனை. காசை எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம நாட்டை விட்டு ஓடிட்டாரு பிசினஸ் மேன். இதான் நியூஸ். இப்போ இதில் ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஒரு உறுத்தலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருண் ஜேட்லி அவர்களும் இப்போ உயிரோட இல்லை. இது நடந்துச்சா இல்லையான்னு சொல்றதுக்கு இது அப்பவே ஒரு பிரச்சனையாச்சு. அப்பவே அருண் ஜேட்லி என்ன சொன்னாங்க, இப்படி நடக்கவே இல்லை, இது பொய். நான் ரேண்டமா பார்லிமெண்ட்ல நடந்து போயிட்டு இருக்கேன், ஓகேவா, பார்லிமெண்ட்ல நான் சும்மா நடந்து போயிட்டு இருக்கப்போ இவர் நடுவில் ஓடி வந்து என்கிட்ட நடுவில் வந்து பேசினாரு. வந்து பேசுறப்பமே நான் அது மேல நிறைய கேஸ் இருக்குது எல்லாம் தெரியும். நான் தேவையில்லாம என்டர்டெயின் பண்ண விரும்பல. அதனால நான் தாண்டி போயிட்டேன். இவர் வந்து சொல்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுத்து நான் ஒரு லண்டன் போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தேன். இதெல்லாம் பொய், இப்படிலாம் நடக்கவே நடக்கல. என்கிட்ட சொன்னார். இது மாதிரி போறவர்கிட்ட பெருசா என்கேஜ் பண்ண விரும்பல. நான் பாட்டுக்கு போற வழியில யாரும் அது குறுக்க வந்து பேசுறான்னு சொல்லிட்டு தாண்டி போயிட்டு அவ்வளவுதான் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பவே அருண் ஜேட்லி கிளாரிஃபை பண்ணாரு. எனக்கு என்ன உறுத்தலா இருக்குன்னா, இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு பாட்காஸ்ட்ல உட்காந்து 2 பொலிட்டீஷியன் பேரை கோட் பண்றாரு. 2 பேருமே இது நடந்துச்சா இல்லையான்னு சொல்றதுக்கு உயிரோட இல்லங்கிறது. யாராவது ஒருத்தங்க உயிரோட இருக்கிறவங்களோட பேரை சொன்னா அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க, இதான் நடந்துச்சு இதான் நடக்கலன்னு. அவர் யூஸ் பண்ண 2 பொலிட்டீஷியனோட பேருமே வந்து உயிரோட இல்லாதவங்களோட பேருங்கிறது வந்து எனக்கு நெருடலா இருந்துச்சு. பட் எனிவே கண்டினியூ பண்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, பேசிக்கா கம்பெனில வந்து பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, குளோபலா ஃபினான்ஷியலா ஒழுங்கா நடக்கலங்கிறதுனால தான் கம்பெனி ரன் பண்ண முடியலன்னு விஜய் மல்யா முன்னெடுத்து வைக்கிறாரு. பட் எனக்கு இதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் இருக்குது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 2025ல இருக்கும். இந்த கதையெல்லாம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு இருக்கும். இன்னைக்கும் 2005 வந்து 20 வருஷம் முன்னாடி யோசிச்ச கஷ்டமா தான் இருக்குது. எனவே கமிங் பேக் டு டாபிக் வந்து 2 டிக்கெட் கழிச்சு இன்னமும் ஃப்ளைட் டிக்கெட் நீங்க புக் பண்ணி எல்லாருக்குமே நம்மளுக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது ஒரு ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரெண்டு புக் பண்ணியோ நம்மளே புக் பண்ணியோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணுறப்போ எது சீப்பஸ்ட்டோ அதை பார்த்து தான் மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் புக் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ரொம்ப 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 சூப்பர் பணக்காரங்க வேணா நான் இந்த ஃப்ளைட்டில் தான் போவேன்னு சொல்லி விஸ்தாரா மாதிரி எதையாவது புக் பண்ணலாமே தவிர மெஜாரிட்டி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நேரத்துக்கு எந்த ஃப்ளைட் அவைலபிளாக இருக்குது அதில் எது காசு கம்மியாக இருக்கோ அதை தானே புக் பண்ணுவோம். விஜய் மல்யா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பயங்கரமான கேபின் க்ரூவெல்லாம் இறக்கி பயங்கரமான சாப்பாடெல்லாம் வச்சு என்டர்டெயின்மெண்ட்லாம் கொடுத்து அவர் வச்சிருந்தாலும் அந்த காலகட்டத்திலையுமே இந்தியா வந்து ஒரு பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இத்தனை வருஷம் கழிச்சு விஜய் மல்யா வந்து இதை அட்ரஸ் பண்றப்போ அவர் பிசினஸா இது ஒரு ஃபெயிலியரான ஒரு கான்செப்ட். ஏன்னா இந்தியாவில் நீங்க ஒரு லக்ஸுரி ஏர்கிராஃப்ட்டை வச்சு ரன் பண்ண முடியாது. யதார்த்தம் அதுதான். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நான் ஒரு அல்ட்ரா லக்ஸுரி பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து நிக்க முடியுமா? யாருமே முடியாது. ஏன்னா ஃபிளைட்டை பொறுத்த அளவுக்கு இந்தியாவில் எல்லாருக்கும் என்ன தேவை, நான் சீக்கிரமா போகணும், அதுக்காக ஒரு எமர்ஜென்சிங்கிற சிச்சுவேஷன்ல மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம யூஸ் பண்றோங்கிற நேரத்துல விலை கம்மியா இருக்கணும். இதுதான் அல்ட்ரா பணக்காரங்க கூட சம்டைம்ஸ் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க முழுக்க நான் எக்ஸ்ட்ராவா நான் ஆயிரக்கணக்கான ரூபாய் வச்சிருப்பேன், எல்லாரும் என்கிட்ட வருவாங்கிறது ஒரு ஃபெயில்டு பிசினஸ் மாடல். வை காண்ட் விஜய் மல்யா அக்செப்ட் இட் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசமும் அவர் மேல வைக்கப்படுது. அது ஒரு மேஜர் ரீசன். விலைவாசி ஏறிச்சு, எல்லாமே சரிதான். ஆனா இந்தியாவில் வந்து நீங்க அல்ட்ரா லக்ஸூரியஸான ஒரு ஃபிளைட்டை வச்சு ரன் பண்ண முடியாது அட் திஸ் ஸ்கேல்ங்கிறதும் ஒரு உண்மையான ஒரு விஷயம். எனிவே, ஸோ அடுத்தவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய முறை பேங்க் கிட்ட வந்து செட்டில் பண்றேன், 4 முறை நான் வந்து செட்டில் பண்றேன்னு சொன்னேன், ஆனா பேங்க்ஸ் வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாரு. இதை ஃபேக்ட் செக் பண்றவங்க என்ன சொல்றாங்கனால அவர் சொன்னது உண்மைதான். 4 தடவை அவர் வந்து நான் செட்டில் பண்றேன்னு சொன்னார். ஆனா ஒவ்வொரு டைமும் செட்டில் பண்றேன்னு சொன்னது வந்து வாங்கின கடனை விட கம்மியான தொகை. பேங்க் எப்படி அதை ஒத்துப்பாங்க? பேங்க் எப்படி அதை ஒத்துக்குவாங்க? நான் இவ்வளோ கடன் கொடுத்துருக்கேன்னா நீ அவ்வளோதானே திருப்பி கொடுங்க. கம்மியாக கொடுக்குறேன்னா அது அவங்க கடனே கிடையாது, அவங்க காசே கிடையாது. எஸ்பிஐ அவங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுத்தாங்க, மக்கள் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொரு சின்ன விவசாயிலேருந்து ஒவ்வொரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருமே வந்து நம்ம பேங்க்ல வச்சிருக்கிற சேலரி அக்கௌண்ட் எல்லா பேசிக்காக போடுற சின்ன எஃப்டி தானே அந்த பெரிய கடன் அங்கே போகுது. அதே எப்படி கவர்மெண்ட் வந்து சரி ஓகே நீ இவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோதான் இருக்கா பரவாயில்ல தானே எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் மல்யா சொல்றாரு அவரு. ஆனா இது உண்மை. அவர் வந்து உண்மையிலேயே நான் செட்டில் பண்றேன்னு சொன்னாரு. அதுவுமே இருக்குது. பேசிக்கா விஜய் மல்யா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட மொத்த பாட்காஸ்ட்ல மீடியா வந்து என்னை பயங்கரமா வில்லன் ஆக்கிட்டாங்க. ஏன் மீடியா வில்லன் ஆக்குனாங்க? 9,000 கோடி கணக்கு இருக்குல்ல, அதுக்கு 9,000 கோடி என்னன்னா மொத்தமா இந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸோட டிஃபால்ட் அதை வந்து 9,000 நான் கொடுக்க வேண்டிய கடன் எப்படி மாத்தினாங்க. இந்த மாதிரி மீடியா வந்து கிளிக் பைட்டுக்காக டிஆர்பிக்காக எதையாவது சொல்லி விட்டுருது. அப்புறம் வந்து ஜெனரல் பப்ளிக்கோட ஒப்பீனியன்ல ஒருத்தனை வில்லன் ஆக்கியாச்சு மீடியா. அப்போ அதை வச்சு விளையாடுறதுக்கு ஓட்டுக்காக அரசியல்வாதிங்க மாத்தி பேசுறது. உண்மையிலே நான் வந்து அவ்வளவு
மோசமானவனா இருந்தானா நான் இந்த பாட்காஸ்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து இந்தியாவுக்கு திருப்பி வரேன்னு சொல்ல மாட்டேன், நான் இந்தியாவுக்கு திருப்பி வரேன் அப்படின்னு வேற அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கு திருப்பி வரேன், நான் இந்தியாவுக்கு திருப்பி வந்தா எனக்கு ஒரு நியாயமான ட்ரையல் தாங்க, வர்றப்பமே இந்த மீடியா வச்சுக்கிட்டு நான் வில்லனா என்ன யாரும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ விஜய் மல்லையா சொன்னது எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ யூகேல அவரோட கேஸை பற்றி சொல்கிறார். அவர் அங்கே போனதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல இந்தியன் பேங்க்ஸ் எல்லாம் அங்கே போயும் கேஸ் போட்டாங்கன்னு. இந்தியாவில் அவரை வந்து அவர் மேலே தப்பு இருக்குது. எதில் தப்பு இருக்குதுன்னா இந்த 9,000 கோடி சொல்கிறாங்கல்ல, நான் மீடியாவில் இருக்கிறது அதுக்குன்னு சொல்கிறேன். அதில் வந்து அவர் வாங்கின கடனில் நிறைய காசை வந்து அவரோட பர்சனலாக வந்து நிறைய அவரோட சொந்த பெனிஃபிட்டுக்காக சுத்த விட்டுருக்காருங்கிறது அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும் இந்தியா வந்து சொல்கிறாங்க, இந்தியாவோட பேங்க்ஸ் சொல்கிறாங்க, இந்தியாவோட இடியும் சொல்கிறாங்க. யூகேலையும் இது நிரூபிக்கப்பட்டிருக்குது. இது முக்கியமான விஷயம். இந்தியாவில் இருக்கிறவங்க இதை பண்ணாங்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது. பட் யூகேலயும் இது நிரூபிக்கப்பட்டிருக்குது. விஜய் மல்லையா என்ன சொல்றாரு, இங்க வந்து சும்மா டிஆர்பிக்காக எல்லாரும் பண்றாங்க, பப்ளிக்கா ஒருத்தனை வில்லிஃபை பண்ணிட்டாங்க. அப்ப யூகேல ஏன் அதை பண்ணும்? யுனைடெட் கிங்டம்லயும் ஆனா இவர் மேல தப்பு இருக்குது, இவர் பர்சனலா சில விஷயங்களை யூஸ் பண்ணிருக்காருன்னு அங்க இருக்கிறவங்களும் சொல்றாங்க. அதை சொன்னது மட்டும் இல்லாம இவரை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போ நடுவில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா ஹியூமன் ரைட்ஸ்ல போய் அவர் கேஸ் போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் இந்தியாவுக்கு திருப்பி போறேன், ஆனா இந்தியாவில் இருக்கிற ஜெயிலாம் வந்து ஹியூமன் ரைட்ஸோட லெவலுக்கு இல்ல, வேர்ல்டு லெவல்ல நீங்க என்ன இருக்குன்னு பாருங்க, இந்தியாவில் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில வந்து ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த ஜெயில இருக்கிறவங்க ட்ரீட் பண்றாங்க, என்னை நீங்க திருப்பி அனுப்புறது வந்து மனிதாபிமானத்துக்கு கடந்த ஒரு விஷயம்னு சொல்லி அதுல தான் கேஸ் வந்து பெருசாயிட்டு இருக்குது. ஈயூவோட ரூல்ஸ், யூரோப்போட ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, இந்தியாவோட ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த ஜெயில எல்லாம் இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை திருப்பி அனுப்புறது வந்து நியாயமான விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இப்பவும் விஜய் மல்லையா சம்பாதிச்சுட்டு தான் இருக்காரு. அவருக்கு இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பிசினஸ் எல்லாம் வச்சுட்டு நிறைய சம்பாதிச்சுட்டு தான் இருக்காரு. என்ன பல 10 வருஷத்துக்கு முன்னாடி வாரத்துக்கு பல கோடிகள் பார்த்தாரு, இப்ப வருஷத்துக்கு சில கோடிகள் பார்க்கறாரு. பட் ஸ்டில் ஹி இஸ் நாட் லைக் அப்படியே கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் இழந்தவரா இல்ல. சொன்ன மாதிரி 40 லட்சம் ரூபாய் வாட்ச்லாம் கட்டியிருக்காரு. பட் அவர் சொன்னதுல சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இந்தியால பிசினஸ் பண்றது ரொம்ப ஈஸியா, அல்ட்ரா ஸ்மூத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் எழுப்பியிருக்காரு. 29 சீஃப் மினிஸ்டரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்றாருல. ப்ராபபிலி இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பிசினஸ்மேன் வந்து அதுக்கான பதில் சொல்லலாம். பல ஸ்டேட்ஸ்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும் பிசினஸ் பண்றது எவ்வளவு ஈஸி, எவ்வளவு கஷ்டம்னு. ஒரு இடத்துல வந்து நீங்க எங்கேயாவது பிரைப் கொடுத்துருக்கீங்களா, லஞ்சம் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கேன்னு பதில் சொல்றாரு. அவர் பண்ணேன்னு சொல்லி பப்ளிக்கா சொல்ல முடியாது. சொன்னாருன்னா அவர் மேல வந்து அவர்கிட்ட இருக்கிற நியாயம் எல்லாமே போயிடும். கடன் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. கேட்கறாங்கிறதுனால தான் கொடுக்குறாங்கிறத விடுங்க. பட் கடன் கொடுத்தேன் அப்படிங்கிறது வந்து அவர் பப்ளிக்கா ஒத்துக்கவும் முடியாது. பேசிக்கா சிவாஜி படத்துல இந்த சீன் வரும், நீங்க கடன் கொடுத்தீங்களா, ஆமா கொடுத்தேன், ஐ வாஸ் கார்னர்ட், ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ் அப்படின்னா முடிஞ்சானா கேஸ், நீ கொடுத்துருக்க கூடாது, கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா நம்ம நிறைய சிச்சுவேஷன்ல இந்த விஜய் மல்லையா வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பாட்காஸ்ட்ல இருக்கிற விஷயம். நான் எல்லா தரப்புல இருக்கிறதையும் எடுத்து முன் வச்சிட்டேன். அட் த சேம் டைம் எனக்கு என்ன தோணுதுனால், விஜய் மல்லையா வந்து இத்தனை வருஷம் கழிச்சு பேசாம ஒருத்தர் பேசியிருக்காருங்கிறது ஒரு தரப்பு. ஆனா இவர் பேசினது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்போ 100% சரியா தப்பான்னு சொல்ல முடியும்னால், இந்த சைடு இருக்கக்கூடிய எஸ்பிஐ மாதிரி மிகப்பெரிய பேங்க்ஸை ரெப்ரசென்ட் பண்றவங்க, இந்த கேஸை பர்சியூ பண்ற அட்வொகேட்டோ இல்ல இந்த சைடு இருக்கிறவங்களும் வந்து அவங்களும் பாட்காஸ்ட் பேசணும், அவங்களும் 5 மணி நேரம் பேசணும். ஏதேது பாயிண்ட் பை பாயிண்டா இதுல இது தப்பு இது சரி எல்லாத்தையும் சொல்லணும். சொன்னாதான் விஜய் மல்லையா வந்து நியாயமா தப்பா அப்படிங்கிறது தெரியும். விஜய் மல்லையா வந்து தப்பு இல்லைன்னு அவரே சொல்லல, ஃபியூஜிட்டிவ் தான், ஓடி போனவர் தான், அவரே ஒத்துக்கிறாரு. ஆனா திருடன் இல்லைங்கிறாரு. ஸோ இந்த சைடு வந்து எல்லாரும் உட்காந்து இவர் திருடனா இல்லையா, இவர் வந்து ஏர்லைன்ஸை ப்ரொமோட் பண்றதுக்கு அவரோட சொந்த F1லயே வந்து பயங்கரமா செலவு பண்ணி அட்வர்டைஸ் பண்றது, அது எங்க பாக்கெட்டுக்கு போக போகுது, அவரோட பாக்கெட்டுக்கு தான் மறுபடியும் போகுது. மக்கள் கிட்ட இருந்து வர்ற காசு ஏர்லைன்ஸ்க்குன்னு சொல்லி வாங்குறாரு. ஏர்லைன்ஸை ப்ரொமோட் பண்றேன்னு சொல்லிட்டு F1க்கு பயங்கரமா செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனா F1 டீம் யாரோடது, அவரோடது. ஸோ இப்படி வந்து ஏர்லைன்ஸ்க்கு வர வேண்டிய காசு இப்படி சுத்தி அவரோட பாக்கெட்டுக்கே வர்றதுங்கிறது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னானாலும் F1ல அட்வர்டைஸ் பண்றதுனா செலவாகும், இவரோட டீம் இல்லைன்னா இன்னொரு டீம், இதுல என்ன தப்பு இருக்குங்கிறாங்க. இல்ல இது வந்து ஸ்டில் இது வந்து தப்பு தான், இது ஒரு பர்சனலா வந்து அவர் சம்பாதிக்கிறதுக்கு பண்ணதுதான் சொல்லி இடி சொல்றாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எனக்கு உறுத்தலா இருந்தது, நான் சொன்ன மாதிரி அவர் சொன்ன 2 பொலிட்டீஷியன்ஸோட பேரும் இறந்து போனவங்களோட ஏன் சொன்னாரு, உயிரோட இருக்கிறவங்க யாரையாவது சொல்லியிருந்தாங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து கவுண்டரா சில விஷயங்கள் வரவும் செய்யும். பட் அதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாம நீட்டா அவர் இறந்து போன 2 பேரை சொல்லியிருக்காரு. அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஹைப்போதசிஸ்னு கூட வச்சுக்கோங்க. அவர் மேல நான் சொன்னேன்ல அவர் அனுப்பணும்னு சொல்லி கேஸ்லாம் போயிட்டு இருக்குன்னு, அது ஸ்லோவா ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்குது. ஈவென்ச்சுவலி விஜய் மல்லையா இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ராடேட் பண்ணப்பட்டால், திருப்பி அனுப்பப்பட்டால், இந்த பாட்காஸ்ட் வந்து அவரோட சைடு பயங்கரமா ஃபேவர் பண்ணும். ஏன்னா பப்ளிக் பர்செப்ஷன்ல அவர் என்னானாலும் அவர் திருடலை அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் 360 டிகிரி அப்சர்வன்ஸ். என்னோட பர்சனல் டேக் எதையுமே நான் எடுத்து இந்த வீடியோவில் வைக்கல. நான் ஓவராலாக 360 டிகிரியாக மீடியாவில் என்ன பேசுகிறாங்க, கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, விஜய் மல்லையா என்ன சொல்கிறாரு, பாட்காஸ்ட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் இதை ஜட்ஜ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஓவராலாக இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விஜய் மல்லையா மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாடில் சேருங்க. அண்ட் பர்சனலாக என்கிட்ட வந்து அடுத்து எதை பேசணும்னு சொன்னதுக்கு இந்த வீடியோவே அப்படி தான் இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் வந்து DM பண்ணுங்க, அங்கேயே வந்து DM பண்ணுங்க. மதன் கௌரி இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல், ஈஸியாக அங்கே வந்து ஸ்பாட் பண்ண முடியும். ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நான் என்ன பேசணுங்கிறத சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் MGs.